எத்தனை வாட்டி நம்பிக்கை வச்சு ஜெயிப்பீங்கன்னு நினைச்சாலும் தோத்துக்கிட்டே இருக்கீங்களேடா, என்னடா பண்றது? இருங்க பாய். நேத்து நைட்டு 9 மணிக்கு ஒரு மேட்ச் நடந்தது. தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூமும்பா. இவங்க 2 பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் நடந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூமும்பா ஜெயிச்சாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா யூமும்பா தான் ஜெயிச்சிருக்காங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. கண்டினியூஸா 3 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவுல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அகைன் நாங்க தோக்க தான் போறோம்னு சொல்ற விதமா பார்த்தீங்கன்னா அகைன் யூமும்பா கிட்ட பார்த்தா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ப்ரோ கபடி லீக் சீசன் 12 மேட்ச் நம்பர் 58 என்னதான் நடந்தது? தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூமும்பா. 11 சீசனாக பார்த்தீங்கன்னா ஜெயிக்காமல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்குங்க. 12வது சீசனும் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வச்சுட்டாங்க. சரி இதுலையாச்சும் ஜெயிச்சிருவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் புது பிளேயரை எடுத்து அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்பயும் தோற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மெயினான காரணம் என்ன? கோச்சு சரியில்லையா, இல்லை பிளேயரோட மைண்ட் செட்டு சரியில்லை, அந்த டைமில் விளையாடும் போது மட்டும் சரியாக விளையாட மாட்டாங்கன்னா என்னமே ஒன்றுமே புரியாமல் இருந்தது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அதுவும் சென்னையில் ரிவெஞ்சு கொடுக்குற வீக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தோல்வி அடைஞ்சது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது. என்ன என்ன எழவி அது? இந்த ஒரு மேட்சை யூமும்பா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்களுடைய கையிலே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து மேட்ச் ஆரம்பித்த 10 நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட தான் இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருந்தது. பாயிண்ட் லீடிலே போய்கிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் மிகப்பெரிய வெற்றி பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருப்பாங்க. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் வெறும் 24 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் பயங்கரமான தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. நேற்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கபடி போட்டியை வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கையில், ஒரு கான்ஃபிடென்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் சென்னையில் பயங்கரமான ஒரு ரிவெஞ்சை கொடுத்து ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் மத்தியில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைகீழ நடந்தது. தமிழ் தலைவாசால் மட்டுமே ஒரு பாயிண்ட் எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்குது, அந்த அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுவே யூமும்பா பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து 2 பாயிண்ட்டை பார்த்தா தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது எப்படிடா ஒன்றுமே புரியாமல் இருந்தது. ரெட் மிஷினான அர்ஜுன் தேஷ்வால் அவங்களே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுக்கலன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வெறும் 2 ரைடு தான் போயிருப்பாங்க, 2 பாயிண்ட் தான் எடுத்திருப்பாங்க. இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கிரிக்கெட்டில் எப்படி விராட் கோலி ரன் மிஷின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி தான் கபடியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் ரைடர் மிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இவங்க பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் 10 போட்டுருவாங்க, மேட்ச்சுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர் 10 போட்டுருவாங்க. ஆனால் இந்த ஒரு மேட்ச்சில் வெறும் 2 ரைடு போய் 2 பாயிண்ட் தான் எடுத்திருப்பாங்க. என்ன தான் ஒன்றுமே புரியாமல் இருந்து டேக்கில் ஆகியிருப்பாங்க பல தடவை. யூமும்பாக்கு நேற்று நைட்டு பார்த்தோன்னா பயங்கரமான லக் இருந்தது. ஆல் அவுட் ஆகிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் தமிழ் தலைவாஸ் லீட் எடுத்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு யாருன்னா ஒரு ஆளை சூப்பர் டேக்கிள் பண்ணி 2 பாயிண்ட்டாக பார்த்தா தூக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஸோ நாங்கள் ஆல் அவுட் ஆக போகிறோம், நீங்கள் தானே ஆல் அவுட் ஆக போகிறீங்க தமிழ் தலைவாஸ் சொல்கிற விதமாக பார்த்தா தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேட்ச் பார்த்தா ரொம்பவும் பயங்கரமாக நடந்ததுன்னு தான் சொல்லணும். சரி, ஓவராலாக யூமும்பாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரேட் பாயிண்ட் தாங்க. 18 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க தமிழ் தலைவாஸ், வெறும் 14 பாயிண்ட். டேக்கிள் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட் யூமும்பா. இதுலேயும் இவங்க அதிகமாக இருக்காங்க, வெறும் 10 பாயிண்டில் தான் இருக்காங்க. ஆல் அவுட் பாயிண்ட்டில் பார்த்தா யூமும்பா 4 பாயிண்ட், எக்ஸ்ட்ரா பாயிண்டில் 4 பாயிண்ட். தமிழ் தலைவாஸ் முட்டையில் இருக்காங்க, 0ல் இருக்காங்க. இதனால தான் இவங்க தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருந்திருக்கு. நேற்று நைட்டு மேட்ச் பார்த்தவங்க யாரெல்லாம் கடுப்பானீங்க இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் தினமும் இந்த மாதிரி வீடியோ போட சொல்ல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று கிரிக்கெட் ஃபேமஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கபடி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கபடி ஃபேன்ஸ் இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்கும் பார்த்தா ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து நன்றி நன்றி நன்றி.